ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குண்டு குண்டுன்னு இருக்கிற கத்திரிக்காயை வச்சு நல்ல ஒரு கத்திரிக்காய் சொதி தான் பண்ண போகிறேன். நல்லா சுடு சாதத்தில் நெய் விட்டு நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸ், புளி சாதம், இந்த மாதிரி பிரியாணிக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அவ்வளோ மட்டும்தாங்க இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபைனலாக இதுக்கு ஒரு பொடி சேர்க்கணும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்த்துடலாம். நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக மிளகாய் பொடி, அவ்வளோதாங்க. இந்த மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப பவுட்ரு பண்ணக்கூடாது. வைப்பரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடியை வந்து ஃபைனலாக நம்ம கத்திரிக்காயோட சேர்க்கும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து மற்ற வெங்காயம், தக்காளி எல்லாம் நான் கட் பண்ணிக்கிட்டேன். ரஃப்பாக தாங்க கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான். கத்திரிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். நீல பீஸாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்றதை குயிக்காக பார்த்துடலாம். நல்லா ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த மாதிரி அடி கனமான கடாய் வச்சுக்கிட்டோம்னா இந்த ரெசிபியெல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த கத்திரிக்காய் சுதியை நான் கடலெண்ணெயில் பண்ண போகிறேன். கடலெண்ணெய் வாசம் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்குன்றதுனால கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளியை உள்ளே சேர்த்துடலாம். எல்லாமே 1 பை 1ஆகவே சேர்த்துடலாம். இந்த வெங்காயம், தக்காளி நல்லா ஸ்மூத்தாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஃபைனலாக நம்ம தேவையான அளவு உப்பை நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளியை நல்லா வதக்கி கொடுத்துட்றேன். நல்லா எண்ணெயிலே நல்லா இந்த வெங்காயம், தக்காளி வந்து நல்லா ஸ்மூத்தாக வதங்கி வரணுங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே வதங்கும்போது தான் அதோட டேஸ்ட்டே இருக்குங்க. இப்போ கத்திரிக்காயை நான் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி சொதியெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு நல்ல தயிர் சாதத்தோட இல்லைன்னா பால் சாதத்தோட இந்த சொதியெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா சூடான நல்ல குலைவான சாதத்தில் இந்த கத்திரிக்காய் சொதி போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ஆஹா, டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி தான். இப்போ கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே வந்து நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு அதிகப்படியான மசாலாலாம் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் மஞ்சப்பொடி மட்டும் சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா காரப்பொடி, தனி மிளகாய் தூள் இருக்கும் பாருங்கள், அது மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். கொத்தமல்லி தூள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த காரப்பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். நல்லா இந்த மசாலாவோட இந்த கத்திரிக்காய் இன்னுமே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக புளி தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணி தாங்க இதோட இந்த சொதிக்கான டேஸ்ட்டேவும். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியாக சேர்ப்பாங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து தக்காளி வந்து கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துருக்கிறதால நான் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி திறந்து பார்த்தோம்னா கம கமன்னு வாசனையாக இருக்குங்க. 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ திறந்து பார்த்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா எண்ணெயெல்லாம் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குங்க. இன்னுமே இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேகணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க
வேர்க்கடலை பொடி சேர்க்கும்போது தான் இதோட ஃபைனல் டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த பொடி வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த மற்ற பொடியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். வேறு ஏதாவது நம்ம பொரியலோ ஏதோ ஒன்று சேர்த்தோம்னா இல்லை குழம்புல கூட சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நமக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இல்லை உங்களுக்கு கிரேவி நல்லா கிடைக்கணும் அப்படின்னா எல்லா பவுடரையுமே சேர்த்துக்கலாம். நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னுமே ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு திறந்தோம்னா நல்ல ஒரு கத்திரிக்காய் சொதி வந்து ஈஸியாக ரெடி ஆயிருங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இல்லை, கொத்தமல்லி இலை நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா இந்த சொதி பார்த்திங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். இன்னுமே ஒரு 5 நிமிஷம் இது வந்து நல்லா சிம்முலையே வச்சு அப்பப்போ கிளறி விட்டு ஓப்பன் பண்ணோம்னா பாருங்கள் எந்த அளவுக்கு கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா பார்க்கும்போதே தகன்னு இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ்ட். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா இந்த கத்திரிக்காய் சொதியை வந்து நீங்கள் நல்லா சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கூட வந்து ஒரு அப்பளம் அப்படி இல்லைன்னா ஒரு வடகம் எது இருக்கோ சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த சொதி பார்த்திங்கன்னா இன்னுமே வாசம் எல்லாம் வேணும்னா கொஞ்சம் மிளகு கூட சேர்த்துக்கலாம். நான் மிளகெல்லாம் சேர்க்கலைங்க. மிளகெல்லாம் சேர்த்து பண்ணோம்னா நம்ம பிரியாணிக்கு சேர்த்து சாப்பிட்ற சைட் டிஷ் மாதிரி ஆயிரும். அதோடய ஃப்ளேவரே வந்து சேஞ்ச் ஆயிரும். இந்த வடைச்சட்டியில் ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 பொடி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் இந்த கிரேவி எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ண விரும்பலைங்க. எல்லாத்தையுமே நான் கத்திரிக்காயோடு சேர்த்துக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ரெசிபி ஈஸி குக்கிங் மெத்தடில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.